ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சுக்கா வறுவல் பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுவும் நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு முறை இந்த மெத்தடில் மட்டன் வறுவல் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இதே மெத்தடில் செய்வீங்க. அந்தளவுக்கு இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் டக்குனவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். ஸோ நம்ம இன்றைக்கி மட்டன் வறுவல் ட்ரை ரோஸ்ட்டாக தாங்க செய்ய போகிறோம். அதனால் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு வேளை செமி கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே மட்டனில் உப்பு காரமெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மட்டன் வறுவல் பண்ணுறம்போது அந்த மட்டனில் உப்பு காரமெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட மட்டன் 3/4 மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம 4லேருந்து 5 விசில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் மட்டன் 3/4 மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி மீடியம் ஹீட்டில் 4லேருந்து 5 விசில் வேக விட்டுருங்க. 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ மீடியம் ஹீட்டில் 4லேருந்து 5 விசில் இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திடலாம். எண்ணெய் சூடானதும் இது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 5 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக ஒரு அனாசிப்பூ, கூடவே கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது நல்லா செவக்க வறுத்துடுங்க. இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ நம்ம எப்பயுமே மட்டன் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ உப்பு சேர்க்கிற போது மட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு அளவாக சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிற போது அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டன் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். மட்டனை மட்டும் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடுங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைசியாக சேர்த்துடலாம். இப்போ மட்டனை உள்ளே சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற மட்டன் வேக வச்ச தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். அப்பப்போ இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி மட்டன் வறுவல் தயாராகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க, கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு. உங்களுக்கு ஒரு வேளை ரைஸ் கூட போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே மிளகுத்தூளும் மல்லிக்கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குள்ளேலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக பொடியை கட் பண்ண கொஞ்சம் மல்லிக்கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான மட்டன் சுக்கா வறுவல் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த மட்டன் சுக்கா வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.